உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதுவரை இந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்து அசத்திய முதல் 5 வீரர்கள் குறித்து பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க அணியுடனான காலிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்து இலங்கை அணி வெளியேறிவிட்டாலும் அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான தில்ஷன் அதிக ரன்கள் குவித்தோர் பட்டியலில் தற்பொழுது 5வது இடத்தில் இருக்கிறார். 7 போட்டிகளில் 395 ரன்கள் எடுத்திருக்கிறார் அவர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் டி வில்லியர்ஸ் 7 போட்டிகளில் 417 ரன்கள் எடுத்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஆட்டமிழக்காமல் 162 ரன்கள் எடுத்ததே இந்த தொடரில் அவரின் அதிகபட்ச ஸ்கோராக உள்ளது. ஜிம்பாப்வே அணியின் மத்திய வரிசை வீரர் பிரெண்டன் டெய்லர் இந்த போட்டியில் 3வது இடத்தில் இருக்கிறார். 6 போட்டிகளில் 433 ரன்களை அவர் எடுத்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியுடனான காலிறுதி ஆட்டத்தில் இரட்டை சதம் விளாசியதை அடுத்து இந்த பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் நியூசிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர் மார்டின் கப்தில். 7 போட்டிகளில் விளையாடி 2 சதங்கள் உட்பட 498 ரன்கள் எடுத்திருக்கிறார் அவர். இலங்கை அணியின் அனுபவ வீரர் சங்ககரா அதிக ரன்கள் குவித்தோர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். 7 போட்டிகளில் விளையாடியுள்ள சங்ககரா 541 ரன்கள் குவித்துள்ளார். மேலும் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 4 சதங்கள் விளாசி சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இந்த சாதனையை நிகழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமையும் பெற்றார்.